Hi friends, welcome to Natural Life Story my channel. எழுத்தாளர் ரமலி சந்திரன். கண்ணே கண்மணியே தொடர்கதை பார்ட் 2. தன் நிம்மதியைப் பற்றி எண்ணி வந்தவள் தம்பியைப் பற்றியும் நினைத்து பார்த்திருக்க வேண்டும் இல்லையா? அவனுடைய பிற்காலம் பற்றி வெகுவாக சிந்தித்திருக்க வேண்டும் அல்லவா? அவனை பற்றி சற்றும் எண்ணி பாராமல் ஓடி வந்தது பெருத்த சுயநலம் இல்லையா? அதன் விலை இப்போது கொடுக்கும்படியாய் ஆகிறதே. தம்பியைப் பற்றி நினைக்கையில் உள்ளூர சிறு எரிச்சல் மன்றாடுவதை உணர்ந்தாள் மதுரா. தான் ஓர் ஆண் பிள்ளை என்பதை அவன் எப்பொழுது உணரப் போகிறான்? மனதில் உறுதியிடமே இல்லாமல் சதா சஞ்சலமும் மற்றும் மறுமணமும் இருந்தால் இவன் எப்பொழுது வளர்வது? இவன் நிகழில் தாயாரை எப்பொழுது காப்பது? தாயாரை காப்பது கூட அவசியமில்லை. அதை காலம் முழுவதையும் மதுராவை செய்து கொள்ள முடியும். செய்வதாக தான் அவளது உறுதியும் கூட. ஆனால் தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டாமா? அது கூட இல்லை என்றால் பிற்பாடு கணவன் தகப்பன் என்ற பொறுப்புகள் எப்படி வகிப்பான்? தன் வரையில் உண்டு முனித்து எப்பமிட்டபடி வந்த தாய் மாமனிடம் சென்றாள். தம்பி எங்கே மாமா என்று மீண்டும் விசாரித்தாள். நீ ஏன் என்னிடம் கேட்கிறாய்? அவன் வயது பையன். எவனாவது சிநேகிதனோடு படம் பார்த்துவிட்டு ராத்திரி தங்கிவிட்டு வருவான். அவள் இப்படி என்னமாய் தூக்கம் வருகிறது என்று மீண்டும் உள்ளே திரும்பினார் சிதம்பரம். மாமா என்று அதட்டினாள் மதுரா. கண்டிப்பான பாவனையுடன் மனோகரன் எங்கே என்று சொல்கிறீர்களா? அல்லது அவனுக்கு சிகரெட் நீங்கள் பணம் கொடுத்ததை அத்தையிடம் சொல்ல விடட்டுமா என்று தனிவான குரலில் மிரட்டினாள். ஐ, சும்மா மிரட்டுகிறாய். அதெல்லாம் அத்தையிடம் சொல்வாயா என்ன? என் சின்ன குட்டி செல்ல பேரை தானும் சூட்டி தாஜா செய்து பார்த்தாள் சிதம்பரம். அவள் அசையாமல் நின்றாள். என்று சற்று யோசித்தார். பிறகு எதற்கும் உனக்கும் தெரிந்திருப்பது நல்லதுதான். பின்னாலே அடிவயிற்றில் புலி கரையது என்று வினாவினாள் மதுரா. அதான் நம்ம ராஜப்பையன் ரேஸுக்கு போகிறது என்றார் அவர் குரலில் அலட்சியத்தை காட்டி. மாமா என்று அறிந்தாள் மதுரா. மெல்ல பேசு, இல்லாவிட்டால் உன் அத்தை வந்து நிற்பாள். ஆனால் அதென்ன ரேஸுக்கு போவது? பெரிய பாவம் என்பது போல அப்படி கத்துகிறாய். அதென்ன பஞ்சமா? பாதங்களில் ஒன்றா? பொய்யே பாதகம் என்று வள்ளுவர் கூட குதிரை ரேஸை அப்படி சொல்லவில்லையே என்று வாதிக்கலானார் மாமன். அவள் முகம் வெளுத்து பின் சின்ன சிவப்பில் கனல்வதை கண்டதும் சற்று பயந்து, குதிரை பந்தயம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையம்மா. ஒரு ஜக்பட் அடித்தால் எல்லா கடனும் தீர்த்துவிடும் என்றால் சமாதானமாக. கடன் அது வேற என்றால் மதுரா ஆத்திரத்துடன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஜக்பட் அடித்தால் பூ என்று ஊதிவிடலாம் மதுக்குட்டி என்று நம்பிக்கையாய் பேசினார் சிதம்பரம். எவ்வளவு என்றால் அவள் சுருக்கமாக. அது அதிகமில்லை. வந்து ஏண்டா இவளிடம் வாயை கொடுத்தோம் என்பது போல தலையை சுரித்தபடி நழுவ முயன்றார் தாய் மாமன். நில்லுங்கள் மாமா என்று அதட்டினாள் மதுரா. நீங்கள் இப்போது சொல்லாவிட்டால் மேலே என்னவென்று கூறாது. அப்புறம் கண்ணை காட்டி மிரட்டினாள். உள்ளிருந்து அரவாரம் கேட்கவே சிதம்பரம் அரண்டு போனார். அத்தை வருகிறாளம்மா, இப்பொழுது விட்டுவிடு.
நாளைக்கு முழுவதும் சொல்லிவிடுகிறேன் என்று கெஞ்சி கேட்டார். அத்தை முன்னிலையில் பேசுவதற்கு அவளுக்கும் இஷ்டமில்லை. எனவே சிதம்பரத்தை பார்த்து நாளை காலையில் சொல்லியாக வேண்டும், இல்லாவிட்டால் ஜாக்கிரதை மாமா என்ற எச்சரிக்கையோடு உள்ளே சென்றாள் மதுரா. மறுநாள் அதிகாலையில் எழுந்து அவரிடம் விவரம் அறிந்த போதே அடி வயிற்றில் நெருப்பு மூண்டது. 2 பார்ட் 2. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அவள் மனோகரன் குதிரை தாசன் ஆகியிருக்கிறான். விடாமல் குதிரை வாலில் பணம் கட்டிவிட்டிருக்கிறான். அப்படி அவனும் பறக்காவிட்டா பணம் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். காற்றோடு விட்ட அத்தனை பணமும் கடன். ஆனால் யார் மாமா இவனை நம்பி 30,000 ரூபாய் கடன் கொடுப்பார்கள்? இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்றால் மதுரா நம்ப முடியாமல். கொடுத்திருக்கிறானே, இவனும் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறானே என்று தலையை உருட்டி சொன்னார் சிதம்பரம். என்னவோ பெரிய சாதனை போல் அவர் சொன்ன விதம் மதுராவுக்கு எரிச்சலை கிளப்பியது. அது எப்படி சொல்லும்? இவன் சின்ன பையன், இவனிடம் கையெழுத்து வாங்கினால் அது எப்படி செல்லுபடியாகும் என்றாள் ஆத்திரத்துடன். சின்ன குட்டி, இந்த ஜனவரியில் அவனுக்கு 21 முடிந்து விட்டதை மறந்து விட்டாயா? உனக்கு 23. 4 ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது. கடவுளே! கடைசி வார்த்தை அவள் வாய்விட்டே முனங்கிவிட, ஆமாம்மா, கடவுள்தான் அந்த பையனை காப்பாற்ற வேண்டும். அவரும் கைவிட்டால் ஜெயில்தான் என்று உதட்டை பிதுங்கினார் சிதம்பரம். எங்கேயே சென்ற அவளது நினைவு அதிர்ந்து போய் மீண்டும் நடப்பில் இருந்த பிரச்சனைக்கு வந்து சேர்ந்தது. ஜெயிலா என்றால் அரண்டு போய். ஆமாம் அம்மா, கடன் கொடுத்தவன் வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கிறான். இந்த வார கடைசிக்குள் பணத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் கோர்ட் நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் போடப் போகிறேன் என்று. ஆனால் கடன் பணத்தை கட்ட முடியாவிட்டால் கூட சிறையில் போடுவார்களா மாமா என்று திகைத்து போனாள் மதுரா. போடுவார்களாமே, அதை தானே நேற்று போய் கேட்டிருக்கிறான். கேட்டுவிட்டு வந்து என்னை பார்த்தான். வீட்டுக்கு வர மாட்டேன் என்று ஒரே அழுகை. சரிதான் என்று 10 ரூபாய் கொடுத்து ஒரு ரூமில் தங்க வைத்துவிட்டு வந்தேன். சீக்கிரம் கிளம்பி வந்தாயானால் 2 பேரும் போய் பார்க்கலாம். பெயருக்கு ஓர் அலுவலகத்தில் 300 ரூபாய் வேலை ஒன்று பார்த்தபோது சிதம்பரத்தின் முக்கிய தொழில் தரகுதான். மாட்டிருந்த மாளிகை வரை தரகு வேலைதான். இந்த தரகு மாமாவை எவ்வளவுக்கு நம்பலாம்? அரை மணி நேரத்தில் கிளம்பி விடுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். தம்பி வந்தான் அம்மா என்று தாயாரின் பலமான குரல் நெஞ்சை அடைக்க செய்தது. தந்தையின் மறைவுக்கு பின் தாயார் எப்படி ஒடுங்கிவிட்டார். அப்போது மதுராவின் திருமண பேச்சு எழும்போது மட்டும் அந்த கண்களில் உயிர் தெரியும். மற்றபடி ஏதோ தன்னாலான சிறு வேலைகளை செய்துவிட்டு கட்டிலோடு கட்டிலாய் அடங்கி விடுவார். தம்பியின் நிலை தெரிந்தால் என்ன ஆவார்? முகத்தில் புன்னக வரவழைத்து கொண்டு, தம்பி ஒரு சிநேகிதன் வீட்டில் இருக்கிறானாம், இன்று வருகிறானாம். எனக்கு ஆபீஸில் நிறைய வேலை இருப்பதால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புகிறேன் அம்மா என்று உரைத்து சமாளித்தாள் மதுரா. ஒரு பப்ளிக் பூத்திலிருந்து
அலுவலகத்துக்கு டெலிஃபோன் செய்து விடுப்பு பெற்றுக்கொண்டு தம்பியிடம் சென்றாள். அழைப்பு கிணங்கி கதவை திறந்தவுடன் பிறந்தலை காணோம் பகீரென்றது அவளுக்கு. ஒரே நாளில் அரை ஆளாகி போனானே. அவள் எதுவும் பேசும் முன்பாக, நீங்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருங்கள், எனக்கு ஒரு வசூல் பண்ண வேண்டும் என்று ஓடிவிட்டாள் சிதம்பரம். இந்த இக்கட்டில் அவருக்கும் பங்கு இருப்பது நன்றாகவே புரிந்தது மதுராவுக்கு. ஆனால் அவரை பிடித்து நிறுத்தி கொக்கி கேள்வி போட்டு திணற அடிப்பதில் லாபம் என்ன? நடந்தது எதுவும் இல்லை என்று ஆகுமா? அதை காட்டிலும் தம்பியை கவனிப்பது முக்கியம் என்று நினைத்தாள் அவள். தமங்கை கண்டது மீண்டும் விசும்பத் தொடங்கியிருந்தான் மனோகரன். முகத்தை மூடியிருந்த விரல்களின் ஊடே வழிந்த கண்ணீரை கண்டதும் மதுராவின் நெஞ்சு வலித்தது. கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள். தம்பியின் கைகளை முகத்திலிருந்து பிரித்தெடுத்து, சின்ன பிள்ளை மாதே, இது என்ன அழுகை மனோ? முதலில் அதை நிறுத்திவிட்டு விஷயம் என்னவென்று சொல்லு, மேலே என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் என்றாள் கனிவாக. தம்பியின் அழுகை நில்லாததைக் கண்டு, முதலில் அழுகையை நிறுத்து என்றேனே என்றாள் அதட்டலாக. ஒன்றும் செய்ய வழியில்லை என்றான் அவன் அழுகை குரலிலேயே. தம்பியின் கைகளை விட்டு விட்டு அறையின் மூலையிலிருந்து தண்ணீர் பானில் இருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் மென்று வந்தாள் மதுரா. முதலில் இதை குடி, பிறகு முகத்தை கழுவிவிட்டு வா. எழுந்திரு மனோ என்றாள் கண்டிப்பான குரலில். அவன் வெளியே சென்று முகம் கழுவிவிட்டு வருமுன் இந்த அறையில் ஒரு புறமாய் இருந்த நாடக கட்டிலின் மீது கிடந்த அழுக்கு பெருவையை ஒரு புறமாய் ஒதுக்கிவிட்டு அமர்ந்தாள். கையோடு கொண்டு வந்திருந்த உணவை தம்பியிடம் கொடுத்து உண்ண வைத்தாள். அவன் உண்டு முடிந்த பிறகு, இப்பொழுது சொல்லு என்று விசாரிக்கத் தொடங்கினாள் மதுரா. ஒகித்தது போலவே சிதம்பரம்தான் குதிரை பந்தயத்திற்கு மனோகரனை அழைத்து சென்று பழகிவிட்டிருக்கிறார். எப்படியோ முதல் தடவை ஓர் 200 ரூபாய் அடிக்கவும் பந்தய பைத்தியம் மனோகரன் வசமாக பற்றி கொண்டது. ஏதோ கணக்கு எழுதி தந்தால் நண்பனுடைய தந்தை பணம் கொடுப்பதாக சொல்லி அதில் சாயாருக்கும் தனக்கும் தம்பி வாங்கி வந்த சேலைகளின் நினைவு வந்தது மதுராவுக்கு. இந்த பணம்தான் எப்பொழுது பறிபட ஒரு புறம் கோபம் வந்தாலும் மறுபுறம் உருகியும் போனாள். இரண்டையும் வெளிக்காட்டாமல் மறைத்து. ஆனாலும் 30,000 என்றால் எவ்வளவு பெரிய தொகை! எவ்வளவு தொற்றது தெரியவில்லையா? கொஞ்சம் கூடவா மனம் உறுத்தவில்லை என்று கேட்டாள். மாமாவோடு சென்று தானே செய்கிறோம், வேண்டியதை மாமா பார்த்து கொள்வார் என்று நினைத்தேன். ஒவ்வொரு தடவை நானே நினைத்தேன், அக்கா ஜெயிலுக்காவே காணோமே, மாமா கடன் ஏறுகிறதே என்று நான் கவலைப்பட்ட போது கூட. எல்லாம் நம் ஆள்தானே, நாம் ஜெயிக்கின்ற போது கொடுத்தால் போதும் என்று மாமா சொல்லிவிட்டார். மாமா 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 ஏக்கத்துடன் தமங்கையின் முகத்தை பார்த்தவன் அது இறுகி போயிருப்பதை காணோம் மீண்டும் களமுற்று அழகலானான். அவனுக்கும் சற்று குறையாதபடி தானும் கலவரமுற்று இருந்த மதுராவுக்கு தம்பி அழுவதை சாகிக்க முடியவில்லை. மெல்ல அவன் தலையை வருடிவிட்டாள். சும்மா சும்மா அழக்கூடாதப்பா, இப்பொழுது இருக்கும் கஷ்டம் இந்த அழுகையில் நிவர்த்தி ஆகிவிடும் என்றால் சொல்லு, உன்னுடன் சேர்ந்து நானும் அழுகிறேன், செய்யட்டுமா என்று மிருதுவான குரலிலே கேட்டாள். திகைப்புடன் நிமிர்ந்த அக்கா முகத்தை பார்த்தான் மனோகரன். லேசாக முறுவல் செய்து பார், அழுது துன்பம் தீர்வது என்பது இல்லை, புரிகிறதல்லவா? பிறகு ஊலு ஊலு என்று என்ன அழுகை? இடுக்கண் வருங்கால்
நாக்கு என்று வள்ளுவர் சொல்லியிருப்பது ஏன் தெரிகிறதா? யாரிலும் கஷ்டம் வரும்போது சிரிக்க முடியாது என்பது அவ்வளவு பெரிய அறிவாளுக்கு தெரியாதா? ஆனால் எல்லாம் போயிற்று என்று தோல்வி மனப்பான்மையோடு அழுது உள்ள வழிகளை மூடிவிடக்கூடாது. சோர்வையும் உதறி நிதானமாக சிந்தித்து நல்வழி தேடி. கதை முடிந்தது. நெக்ஸ்ட் கதை தொடர்கதை பார்ட் 3ல சந்திக்கலாம். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதை இன்ஃபர்மேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.